ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. நம்ம எல்லாருமே வெளியே பார்க்கும்போது இவர் சமரிச்சுப்பா அப்படின்னு நினைப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க பெரிய கடனோட இருப்பாங்க. ஆனால் நிஜமான பணக்காரங்க, அதாவது குவைட்லி வெல்தி பீப்புள் வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களோட பேங்க் பேலன்ஸ் வேற லெவலில் இருக்கும். அந்த மாதிரியான 7 முக்கியமான பழக்கங்களை பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் நிஷா சொன்ன அந்த 7 விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரியில் நான் சொல்கிறேன், கேளுங்க. ராகுல், சந்தோஷ் அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ராகுல் புது மாடல் ஐஃபோன் வச்சுருக்காரு. லேட்டஸ்ட் காரில் தான் வருவார். வாரம் வாரம் பார்ட்டி பண்ணுவார். வெளியே பார்க்க அப்படியே ஒரு கோடீஸ்வரர் லுக் இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா அவரோட இன்கம் 80% இஎம்ஐக்கே போயிடுது. ஒரு மாதம் சம்பளம் வரலனாலும் அவரோட லைஃபே ஆட்டம் கன்றும். இதுவே சந்தோஷம் எடுத்துக்கோங்க. ரொம்ப சாதாரணமான ஒரு பழைய ஃபோன் வச்சுருக்காரு. சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுவார். பைக்கில் தான் போவார். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட பேங்க்ல ஒரு பெரிய அமௌண்ட் சேமிப்பா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டில் லட்சக்கணக்கில் பணம் வளர்ந்துட்டே இருக்கு. அவருக்கு ஒரு மாசம் இல்லைங்க, ஒரு வருஷம் வேலை இல்லைன்னாலும் அவர் கவலைப்படவே மாட்டார். ஏன்னா அவர் சத்தமே இல்லாம பணக்காரர் ஆகிட்டு இருக்காரு. இப்போ நான் எதை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த 7 விஷயங்களை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஆட்டோமேஷன். பணத்தை உங்களுக்கே தெரியாம சேமிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஆட்டோமேட் எவ்ரிதிங். நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த மாதம் சம்பளம் வந்த உடனே செலவெல்லாம் பண்ணிட்டு கடைசியாக மிச்சம் இருந்தால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்ன? கடைசியில் ஒன்றுமே மிஞ்சாது. பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம்பளம் வந்த அன்னைக்கே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 ரூபாய் தானாகவே அவங்க மியூச்சுவல் ஃபண்டு அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி ஆட்டோ டெபிட் செஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் யோசிக்கவே கூடாது. பணம் தானாக போயிடணும். இதனால் நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ணவே மாட்டீங்க. பணம் இல்லையேன்னு அந்த மாதம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. இதுதான் பணக்காரங்க போடுற முதல் விதை. எல்லாம் செலவு பண்ணிட்டு மிச்சத்தை சேமிக்கலாம் அப்படின்னு நினைச்சா மிஞ்சவே மிஞ்சாது. ஸோ சேமிச்சுட்டு அப்புறம் இருக்கிற பணத்துக்குள்ள உங்க செலவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. செகண்ட் பாயிண்ட், புத்திசாலித்தனமான செலவு. ஃபோக்கஸ் ஆன் வேல்யூ ஓவர் பிரைஸ். நம்ம பல நேரங்களில் 200 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் கிடைக்குதே அப்படின்னு ஆசையாக வாங்குவோம். ஆனால் 2 வாஷ் பண்ண உடனே அது வீணாக போயிடும். மறுபடியும் புதுசு வாங்கணும். ஆனால் புத்திசாலி பணக்காரங்க எப்படின்னா, ஒரு பொருள் 2000 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, அது 5 வருஷம் வருமா, அதோட தரம் எப்படி அப்படின்னு தான் பார்ப்பாங்க. விலை அதிகமாக இருந்தாலும் தரம் அதிகமாக இருந்தால் அதோட லாபம் நமக்கு அதிகம்தான். கண்ட தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகளை குறைச்சி தரமான ஒரு விஷயத்தில் முதலீடு செய்கிறது தான் இவங்க ஸ்டைல். சீப் இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற பழமொழி இவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களே உங்கள் லைஃப்பில் நிறைய டைம் இதை செஞ்சுருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ட்ரெஸ் வாங்க போனாலும் சரி, செருப்பு வாங்க போனாலும் சரி, பாத்திரம் வாங்க போனாலும் சரி, இது 200 ரூபாய், இது 100 ரூபான்னு ப்ரைஸ் கம்பேர் பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக அதோட குவாலிட்டியை செக் பண்ணி எது நல்லா இருக்கோ, எது எவ்வளோ லாங்குக்கு வரும்னு திங்க் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குங்க. இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது, ஆஃபரில் கிடைக்குதுன்னு சொல்லி 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது 2 வாஷில் போயிடும், இல்லை சீக்கிரமாகவே கிழிஞ்சிரும். நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு அது வாங்குகிறோம், இல்லை 1000 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு வருதுன்னா அதுதானே லாபம். ஒரே டைம் நீங்கள் எடுப்பீங்க. இதே 100 ரூபாய்க்கு வாங்கினா கிழிஞ்சிருச்சேன்னு அடிக்கடி எடுக்க வேண்டியது வரும். ஸோ இதுதான் சீப் இஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட், சொத்து மதிப்பு தான் முக்கியம், சம்பளம் கிடையாது. அதாவது நெட்வொர்த் அப்படிங்கிறதா முக்கியம், இன்கம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் ஒருத்தர் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாருன்னா உடனே அப்பா பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த 2 லட்சத்தில் 1.5 லட்சம் இஎம்ஐக்கே போயிடுச்சுன்னா அவர் நிஜமான பணக்காரர் கிடையாது. சரிதானே? உங்கள் நெட்வொர்த் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், உங்ககிட்ட இருக்கிற மொத்த சொத்து மதிப்பில் இருந்து உங்கள் கடனை கழிச்சா வர்றது தான் உங்களோட நெட்வொர்த். நிஜமான கோடீஸ்வரங்க அவங்க சம்பளத்தை விட அவங்க சொத்து மதிப்பு, அதாவது நிலம், தங்கம், ஷேர்ஸு, இந்த மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஏறுதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத விட என் சொத்து எவ்வளோ வளருது அப்படின்றதுல தான் அதிக கவனம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நீங்களும் உங்களுக்கு பெரிய சம்பளம் வருது அப்படின்னு மெச்சிக்காம அந்த சம்பளத்திலிருந்து உங்களோட நெட்வொர்த் எந்த அளவுக்கு இருக்கு, கடன் இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி உங்களோட நெட்வொர்த்தை அதிகப்படுத்த பாருங்க. ஃபோர்த் ஒன், 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? திங்க் இண்டிகேட்ஸ் நாட் மந்த்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த மாதம் அது 20,000 ஆகுமா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் பணக்காரங்க 10 வருஷம் கழிச்சு அது எவ்வளோ கோடியாக மாறும் அப்படின்னு தான் கணக்கு போடுவாங்க. இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சேமிப்பு ஒரு 15 வருஷம் கழிச்சு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய தொகையாக மாறும். அந்த பொறுமை இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும். இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு சேமிச்சா என் எதிர்காலம் ராஜ வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்ற தீர்க்கமான முடிவில் தான் இவங்க இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி பண்ணுற 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா எவ்வளவா இருந்தாலும் சரி, அது 10 வருஷத்துக்கு அப்புறம் கோடிக்கணக்கில் மாறும்.
கண்டிப்பாக மாறும். அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். போட்ட அடுத்த மாதத்துலேயே அது டபுள் ஆகலை, பணம் சேரலை, காம்பவுண்ட் ஆகலைன்னு யோசிச்சுட்டு இருக்காம லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. 5வது, பல வழிகளில் வருமானம். அதான் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். நீங்கள் ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பி இருந்தால் அந்த வேலைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்கள் மொத்த லைஃப்பும் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அமைதியான கோடீஸ்வரங்க எப்படின்னா, அவங்க மெயின் வேலை ஒரு பக்கம் இருக்கும், அதே சமயம் அவங்க வாங்கின ஒரு கடை வாடகை கொடுக்கும், ஷேர் மார்க்கெட்லேருந்து டிவிடெண்ட் வரும், இல்லைனா ஒரு சின்ன சைடு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்படி 3 இல்லை 4 வழிகள்லேருந்து பணம் வந்துட்டே இருக்கும். ஒரு வழி அடைச்சாலும் மற்ற வழிகள் அவங்கள காப்பாற்றும். இதனால் அவங்களுக்கு பயம் இருக்காது. அதனால தான் அவங்க நிதானமாக இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்காமல் 2-3 இன்கம் ஸ்ட்ரீம்ஸை உருவாக்க ட்ரை பண்ணுங்க. 6th ஒன், ஆடம்பரத்தை தள்ளி போடுங்க. எஸ், அவாய்ட் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா போனஸ் வருதுன்னு வைப்போம். என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு ஃபோன் வாங்கலாம், இல்லைனா ஒரு பார்ட்டி வைக்கலாம். ஆனால் பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வருமானம் ஏற ஏற அவங்க செலவை ஏற்றவே மாட்டாங்க. வருமானம் ஒரு கோடு மாதிரி மேலே போகும், ஆனால் அவங்க செலவு ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அந்த இடைவெளியில் வர பணத்தை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க பழசு மாறாமல் இருப்பாங்க, ஆனால் அவங்க பேங்க் பேலன்ஸ் மட்டும் ஜெட்டு வேகத்தில் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு போனஸ் வந்தாவோ, இன்க்ரிமெண்ட் வந்தாவோ, லைஃப் ஸ்டைலை மாற்றுறேன், அப்கிரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் செலவை இன்க்ரீஸ் பண்ணாமல் சேவிங்ஸை, நெட்வொர்த்தை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்த ட்ரை பண்ணுங்கள். உங்களோட செலவையும் லைஃப் ஸ்டைலையும் மாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி இருக்கிற காசையும் இழந்துடாதீங்க. 7th ஒன், லாஸ்ட் ஒன், பதறாதீங்க, யோசிச்சு முடிவிடுங்க. டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட். ஏதாவது ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வருது, இல்லைனா பங்குச்சந்தை விழுது அப்படின்னா சாதாரண ஆளுங்க உடனே பயந்து போய் எல்லாத்தையும் வித்துட்டு நஷ்டப்படுவாங்க. பட் இந்த குவைட்லி வெல்தி பீப்புள் நிதானமாக இருப்பாங்க. இது ஒரு வாய்ப்புன்னு நினைப்பாங்க. பதட்டத்தில் முடிவெடுக்காம சந்தை ஏன் விழுது, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு நிதானமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எப்படி தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். இந்த மனப்பக்குவம் தான் அவங்கள கோடீஸ்வரராக நிலைக்க வைக்குது. ஏன்னா ஒரு பங்கு இப்போ 100 ரூபாய் இருக்குது, ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்னால அது 50 ரூபாய்க்கு வருதுன்னா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க. 100 ரூபாய்க்கு ஒரு பங்கு வாங்குற இடத்துல இப்போ நம்மளால் 2 பங்கு வாங்க முடியும் அப்படின்னு அந்த பங்கு ஃபியூச்சரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நிறையவே வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் பயப்படாமல் யோசிச்சு நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு எடுங்க. ஃபைனலி, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 பழக்கங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் எதை முதல்ல ஃபாலோ பண்ண போறீங்க? ஆட்டோமேஷன் பண்ண போறீங்களா, இல்லை இன்கம் ஸ்ட்ரீம் அதிகமாக்க போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.